கர்த்தர் கொடுத்த இந்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு நடத்தி வருகிற பாதைகளுக்காய் ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். இன்றைக்கி அதுதான் நம்ம தியானிக்க போகிறோம். பாதை காட்டுகிறவர். எத்தனையோ பாதை காட்டுறவங்களாம் இருக்காங்க, எத்தனையோ வழிகளை காட்டுறவங்களாம் இருக்காங்க. வேலை விஷயமாக பண்ணும்போது நான் எல்லாம் அவங்களுக்கு வழிகாட்டுவேன், வழிகாட்டினே போடுவாங்க. படித்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் வழிகாட்டுறேன், நான் எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பாதைகள் நமக்கு சரியான வழிகாட்டியாக இருக்காது. ஆண்டவர் காட்டுற பாதை ரொம்ப அருமையான பாதை. அதனால் அவர்கிட்ட தான் நம்ம பாதை, எனக்கு பாதை தெரியலன்னா, எனக்கு வழி தெரியலன்னு நீங்கள் வழிகாட்டுங்க ஆண்டவரே, அதனால் நீங்கள் தான் எல்லாத்தையும் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தணும் நேதான பாதையில் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டுகிட்ட அர்ப்பணித்து நீங்கள் ஜெபிக்க இந்த வசனங்களை தியானிப்போம். பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த நாட்களிலே நாங்கள் தியானிக்கப்படுற வசனங்களையும் நீங்கள் ஆசீர்வதித்தரமாக ஜெபிக்கிற சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கற்றுத்தர வேண்டிய கற்றிருந்து எங்களை வழிநடத்தமாக ஜெயிப்போம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கற்றிருந்து வேத வசனங்களின் ரகசியத்தை அறிந்து கொண்டு அதன்படி நாங்கள் வாழும்போது எங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளவும், எங்களுடைய வாழ்க்கையிலே மாத்திரமில்லை அநேக பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்குற பிள்ளைகளை மாறவும் எங்களை மாற்றி வழிநடத்த வல்லமுள்ள தேவன் எங்களோடு கூட இருக்கிற நன்றி செலுத்த சாமி. எங்களுடைய வாழ்க்கை வீணாக இல்லாதபடி உமக்கு பிரயோஜனமான வாழ்க்கை வாழ எங்களை நீ ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி பயன்படுத்த முன்னேறி பார்க்கிற சுவாமி. உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்களே மீதியானத்திலும் உடைய பிரசனத்தினால் நிறைத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மாய்மெல்லாம் அம்மாக்கே செலுத்துகிறேன். ஏசுரச்சன் நன்றி ஜெபங்களும் அப்படிதாவே. ஆமென். இன்றைக்கி நம்ம பாதை காட்டுகிறவர். நம்ம பாதை நிறையா நீங்கள் சொன்ன மாதிரி பாதைகள் காட்டுறதுக்குன்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு வழி தெரியலன்னா அப்படின்னா வழி பாதையெல்லாம் ஒன்று தானே, வழி காட்டுறதுக்கு நிறைய பேர் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சரியான பாதையில் கொண்டு போக மாட்டாங்க. அதனால் நம்ம எப்போவுமே நான் சொல்கிறது வேத வசனங்களை தியானித்து அதில் நம்ம ஆண்டுகிட்ட ஜெபித்து ஒவ்வொரு காரியங்களும் நம்ம செய்யும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தவறான காரியங்களுக்கு நம்ம போய் விழுந்து விடாது. நம்ம வாய்ப்புகள் கம்மி என்ன முழுமையாக நமக்கு வரவே வராது. அதனால் நம்ம மனுஷங்கிட்ட போய் நம்ம வழியை நமக்கு என்னமோ தெரியலன்னா கேட்கறத விட நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு வசனங்களை தியானித்து, ஆண்டவர் நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீங்களா ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அந்த பாதையை நீங்கள் காட்டுங்க, நேரான பாதையில் நான் செல்லணும், அதுக்கு நீங்கள் தான் நேரான பாதையை எங்களுக்கு காட்டுவீங்கன்னு சொல்லி நீங்கள் அர்ப்பணித்து ஜெபிங்க. அதில் பெரிய அற்புதத்தை நீங்கள் காண முடியும். அதுதான் நீங்கள் நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதம் 23:3 இது நீங்கள் தெரியும். நீதியின் பாதையிலே நடத்துக்குவார். அப்போ நீதியின் பாதையில்னா நீதி நிறைய பேர் நீதி வழங்குறவங்கலாம் நிறையா இருக்காங்க. அந்த மாதிரி வழங்குறவங்கலாம் அவங்க சரியான பாதையில் அவங்க நீதி செய்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு கேள்விக்குறி தான். நீங்கள் நிறையா உலகத்தில் நம்ம நடக்கிறத பார்க்கத்தானே செய்கிறோம். அதனால் நீதி செய்கிற ஆண்டவர் நம்ம நீதியின் பாதையில் நடத்துகிறாருன்னா அவர் தான் நம்மளை நேரான பாதையில் நடத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம தியானிக்கும் பொழுதே நீதியின் பாதையில் நடத்துகிறாருன்னா இப்போ தாவீது எழுதுனது தானே இது. தாவீது எத்தனையோ காரியங்கள் நடந்தாலும் அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் ராஜாவாக்குதார். அப்படி ராஜாவாக்கும்போது எத்தனை காரியங்களை அவர் கற்றுக்கிட்டாருங்கிறத நம்ம ஆண்டுகிட்ட தான் அவர் கற்றுக்கிட்டார். அதை நீதியின் பாதையில் நடத்துவார்னா அவருக்கு அவர் ராஜாவாக இருக்கிறதுனால நீதி செய்கிறதுக்கு அவருக்கு நிறைய வாய்ப்புகள். அதனால் நீதியின் பாதையில் நடத்துவார்னா நான் நீதி செய்கிறதுக்கு என்ன கரெக்டான பாதையில் நடத்துறது நீங்கள் தான். நம்ம ஒவ்வொரு வசனத்தையும் சங்கீதத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா நிறைய காலமாக ஆண்டவர் சொல்லித்தரதை நீங்கள் பார்க்க முடியும். அது நீதியின் பாதையில் என்ன நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி தாவீது ஜெபித்தது போல் நாமளும் ஜெபித்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அப்போ நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களில் பார்த்திங்கன்னாக்கி தைரியம் இல்லாமல் போயிடுது. அங்கே ஒரு கஷ்டங்கள் வரும்பொழுது நமக்கு தாங்க முடியாத நிலைமையாக இருக்க மாதிரி நமக்கு தெரியும் பொழுது பார்த்திங்கன்னா, ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவரை பெற்று ஆண்டவரோடு கூட வசனங்களை தியானிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி காரியங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அவங்க சோர்ந்து விழுந்து போக மாட்டாங்க. அந்த மாதிரி அற்று போகாமல் நம்ம தைரியம் இல்லாமல் இருக்கும்போது நமக்கு ஆண்டவர் ஆவியானவர் நம்மளோட கூட இருக்கும் பொழுது நல்ல மேய்ப்பனாக இருந்து நம்மளுக்கு அவருடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் நம்ம ஆத்துமாவுக்கு புது பலன் தரவர். அப்போ நமக்கு பலன் வேணுனாலே ஆண்டுகிட்ட தான் பலன் பெறணும். நம்ம பாதையில் நம்ம சோர்ந்து விழுந்துடாதபடி நம்மளை காட்டுகிற நல்ல அன்பு காட்டி நம்மளுக்கு ஒரு புது பலன்னா இன்னும் நமக்கு இருக்கிற பலன் நமக்கு ஒன்றுமே கிடையாது. புது பலன்னா ஆண்டவர் தரது தான் புது பலன். நம்ம சாப்பிட்றதுனாலேயோ நம்ம ஏதோ சத்து உள்ள ஆகாரங்கள் சாப்பிட்றதுனாலே வரக்கூடிய காரியங்கள் இல்லவே இல்லை. நம்ம ஒரு மிஷினரி சொல்வார், ஒரு அமெரிக்காவில் நடந்த ஒரு வயசானவர், ஒரு 98 வயசு அந்த மாதிரி வயசானவர் கார் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாமா. அப்போ இதை சொல்கிறோம், என்னங்க இவ்வளோ வயசில் இப்படி போகிறீங்களே அப்படின்னம்னாக்கி, என்ன பிரதர் நான் சாப்பிட்டதுனால இப்படி வருதுன்னு சொல்லுவீங்களா 98 வயசில்? இல்லவே இல்லை, ஆண்டோடைய பலன் இருக்குது, அதனால நான் ஓட்டுறேன். கார் ஓட்டுறது சாதாரண காரியம் இல்லை, உங்களுக்கு தெரியும்.
அவங்க வந்து நல்லா படிச்சிருந்தாலும் கூட நல்லா வயசான காலத்துலலாம் அந்த கார் ஓட்டுறது அவ்வளோ செய்ய மாட்டாங்க பார்த்தீங்களா. இவங்க வந்து 98 வயசில் அவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆண்டோடைய பலன் அப்படின்னு சொன்னார். அப்போ அதுதான் புது பலன். அப்போ 98 வயசுங்கும்போது வயசு அதெல்லாம் அந்த வயசில் வந்து எல்லாமே இழந்து எல்லா உடம்புலாம் சரீரத்தில் உள்ள எல்லா உறுப்புகளும் கொஞ்சம் தேஞ்சி எல்லாமே ஆயிரும். நம்ம கார்லலாம் ஒரு ஒரு சாமானாக தேங்கின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி நம்ம உடம்புலையும் வந்து இந்த வயசு ஆக ஆக ஒன்றுனா வந்து நமக்கு தேய்மானம் வருது பார்த்தீங்களா. அப்போ வந்து அந்த உடலும் வந்து பலனற்று போகுது. அப்போ ஆண்டவருடைய புது பலனை நமக்கு தந்து நம்மளை நடத்துகிறாரு அப்படிங்கிறத அந்த மிஷினரி சொன்னதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பாருங்கள், அவர் வந்து எப்படி நம்ம பலன் தர்றாரு, புது பலன் எனக்கு தர்றாரு. அப்போ அந்த புது பலனை தந்து அவன் மீண்டும் வந்து அந்த நம்ம எல்லாம் இழந்து போய் நம்ம அழுது நிற்க பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் நமக்கு தைரியத்தை தந்து நம்மளை ஆவியானவரால் நமக்கு ஆவியானவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு நமக்கு வந்து அவருடைய பிள்ளைன்னு சொல்லி நம்மளை வச்சுருக்காரு பார்த்தீங்களா. அந்த நோக்கத்தினால தான் இந்த பலன்லாம் தந்து நம்மளை அந்த அந்த விழுந்து போன இடத்துலேருந்து நம்மளை மீட்டெடுத்து நம்மளை நடத்தக்கூடிய தகப்பனாக இருக்கார். அப்போ நீதியின் பாதையில் நடத்துவார்னு இவர் சொன்னார்னா, ஏன்னா நம்மளை வந்து நேரான பாதையில் நடத்தக்கூடிய ஒரு பலன் தந்து நடத்தக்கூடிய, நம்ம விழுந்து விடாதபடி நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பன். பேதுருவை தூக்கி விட்டார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நம்மளை தூக்கி எடுக்க அவருடைய பிள்ளையாக நம்மளை மாற்றி நம்மளை பரிசுத்த ஆவியினால் நிறைச்சி நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறதுனால அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு தான் தாவீதுலாம் எழுதியிருக்காரு. அதனால் நாம் ஆவியானவரை பெற்றுக்கொண்டு இந்த அவருடைய பிள்ளை அப்படின்னு இருந்தோம்னாக்கே நமக்கு வந்து அவர் ஒரு பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறாரு. நமக்கு வந்து தைரியத்தை கொடுக்காரு, நமக்கு வல்லமை தராரு, நமக்கு பலன் தந்து நம்மளை நடத்துகிறாரு. அவருடைய பரிசுத்த வழியில் வந்து நடத்துறதுக்கு நம்ம வந்து அந்த அந்த கீழ்ப்படியணும். அவர் தான் நம்மளை பரிசுத்தமாக்குறவர். அவர் தான் பரிசுத்த வழியில் நம்மளை நடத்துகிறவர். ரோமர் 8:14 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் படிங்க, அந்த வசனத்தை நீங்கள் படிங்க. ரோமர் 8:14. ஆண்டவருடைய பரிசுத்த வழியில் நம்மளை நடத்தக்கூடிய நல்ல காரியங்களை செய்கிறவர் ஆண்டவர் மாத்திரம். ஆனால் அதுக்கு வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். நாம் வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை நமக்கு செய்யக்கூடிய காரியங்களை செய்வார். நமக்கு பலன் தந்து நடத்துவார். நம்முடைய ஆவியானவரால் நம்மளை நிறைச்சி நமக்கு தைரியம் தந்து எந்த பாதையில் எதில் நம்ம விழுந்து கிடக்கமோ அந்த இடத்துல நம்ம தூக்கி எடுக்க நல்ல வல்லமுள்ள தேவன் நம்மளோட கூட இருக்காருன்னு சொல்லி நம்ம அந்த கீழ்ப்படுதலை நமக்கு தர சொல்லி ஆண்டுகிட்ட நம்ம ஜெபிக்கணும். அடுத்தது சங்கீதம் 142:3 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அதில் நீங்கள் தாவீது எழுதின சங்கீதம் தான். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி தாவீது வந்து இந்த கெபியில் அவர் வந்து நிறைய அந்த கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சாரு பாருங்க. அந்த கெபியிலேருந்து நம்ம வந்து ஒரு காட்டில் இருந்துட்டு நம்ம காட்டில் தனிமையாக இருக்கோன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ஜெபிப்போமா அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையும் அவர் வாழ்க்கையும் கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கும்பொழுது அந்த இடத்துலையும் அவர் வந்து விண்ணப்பம் பண்ணார்னு சொல்லிட்டு அந்த ஹெட்லைனே பார்த்தீங்கன்னாக்கி அந்த மாதிரி தான் இருக்கும். தாவீது கெபியில் இருந்தபோது பண்ணின விண்ணப்பம் ஆகிய அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ அவர் விண்ணப்பம் பண்ணுறாரு, ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு வேதனையில் மத்தியில் தான் அவர் வந்து அந்த இதை வந்து ஜெபிக்கார். நீ என் பாதையை வந்து அறிஞ்சிருக்கிறது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ வந்து அவர் அந்த 3வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, என் ஆவி என்னில் தேங்கும்போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். அப்போ என்னோடய பாதையை யாருமே அறியலை, யாருக்குமே தெரியலை. நான் வந்து இந்த காட்டில் இருக்கேன், நான் ஒரு கெபியில் ஒளிஞ்சு கிடக்கேன், நான் பயந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆண்டவரே. ஆனால் இதை வந்து நான் என்ன பாதையில் போகிறேன்னு சொல்லி மற்றவங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல. நம்ம உலக மனுஷனுக்கு நம்ம பாதை வந்து தெரியணும்னு அவசியமே இல்லை. அவன் வந்து அந்த பாதையை மாற்றி நம்முடைய ஆசீர்வதிக்க போகிறது கிடையாது. அதனால் அந்த பாதையை வந்து நீங்கள் அறிஞ்சிருக்கேன்னு தாவீது அறிக்கையிடுவார் இந்த கெபியில் இருக்கும்போது. அப்போ பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலையும் எத்தனையோ காரியங்கள் நம்ம சோர்ந்து விழுந்து போகிற காரியங்கள் நடக்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கி, ஆண்டவரே நீங்கள் என் பாதையை அறிஞ்சிருக்கீங்க, நாங்கள் போகிற பாதை, நான் போகிற வேதனை, நான் போகிற கஷ்டங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, அதனால் என்னுடைய பாதையை நீங்கள் அறிந்திருக்கேன்னு சொல்லி தாவீது ஜெபிக்கிறத நம்ம பார்க்கோம். அப்போ அவர் அறிந்திருக்கிறதுனால அந்த வசனங்களை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்களை சொல்லிகிட்டே வராரு. எனக்கு எல்லாம் நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்க நம்ம பார்க்கோம். அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னாக்கி நம்ம அறியாதவற்றை வந்து நமக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கும் பார்த்திங்களா. நமக்கு புரியாது. நமக்கு வந்து எப்படி நம்ம நடக்க போகிறோம், நம்ம நடத்த போகிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சதுன்னா நம்ம அதுக்கு எல்லாம் நம்ம தயாராக இருப்போம் பார்த்திங்களா. அந்த மாதிரிலாம் கிடையாது. நமக்கு தெரியவே செய்யாது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வந்து அறியாமல் வேறு முடிவு எடுக்கும் பார்த்திங்களா. அந்த மாதிரி நம்முடைய ஆண்டவர் இருக்கிறதே கிடையாது. அவர் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்காரு, அனைத்தையும் அறிஞ்சிருக்காருன்னு சொல்லி தான் இவர் வந்து இந்த அறிக்கையை செய்தார். எனக்குள்ளது எல்லாமே நான் என்ன மாதிரி நடந்து போகிறேன்னு சொல்லி, என்ன பாதையில் போகிறேன்னு நமக்கு தெரியும் ஆண்டவரேன்னு சொல்லி. அப்புறம் வந்து நம்ம வாழ்க்கையில்
வர இந்த சிக்கல் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வந்து ஒரு தோல்வி அந்த மாதிரிலாம் வருது பார்த்திங்கன்னா, அதுக்கு தீர்வு காணதுக்கு வந்து நமக்கு வந்து அந்த தீர்வை வந்து அவ்வளோவா நமக்கு வந்து தெரியறதே இல்லை. இதுதான் செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருந்தோம்னா அந்த இடத்துல நம்ம சரியான பாதையில் போய் நம்ம போயிடுவோம். அந்த இடத்துலையும் நமக்கு வந்து அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அளவுக்கு வரல. ஏன்னா ராஜாவாக இருந்த தாவீதே வந்து இந்த மாதிரி தான் சொல்லுவார், நீங்கள் தான் பாதையை எனக்கு வழிகாட்டணும். ஏன்னா நமக்கு நிறைய காரியங்களில் பார்த்திங்கன்னா நம்ம விழுந்து போகிறதுக்கு காரணமே நமக்கு அந்த இடத்துல சிக்கல் வரும்போது அந்த இடத்துல எப்படி தீர்வு நமக்கு செய்யணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறதுனால தான் நம்ம விழுந்து போகிறோம். அதை வந்து ஆண்டவர் வந்து பாருங்கள், நமக்கு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நம்ம சந்திக்கும் போது தான் நம்ம வந்து அந்த பிரச்சனை வந்த பிறகு தான் நமக்கு அதை பற்றி சிக்கலை எப்படி தீர்க்கணும்னு தெரியாது. அது வந்த பிறகு என்ன செய்வோன்னு தெரியாது நமக்கு. ஆனால் ஆண்டவர் நமக்கு தேவனாக இருக்க ஆண்டவர் வந்து என்ன செய்தார்னா, பிரச்சனை நமக்கு வர்றதுக்கு முன்னாடியே அறிஞ்சிருக்காரு. அவர் அறிஞ்சிருக்கிறதுனால நமக்கு வந்து அதில் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்கு அந்த காரியங்களை செய்து நமக்கு நடத்தக்கூடிய காரியங்களை செய்வார். ஏன்னா தாவீது விண்ணப்பம் பண்ணி அப்படிலாம் ஜெயிச்சு எத்தனை இடத்துல ஜெயிச்சிருக்காரு பாருங்கள். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவர் ஏன் அப்படி முன்னாடியே தெரியும் அவருக்கு, நமக்கு தெரியாத காரியங்கள் அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் அந்த பிரச்சனை நமக்கு உருவாகிறதுக்கு முன்பாகவே தெரிஞ்சு நம்மளை வந்து எப்படி நடத்துகிறாருன்னு சொல்லி நம்ம ஏன் சொல்கிறோன்னா, எரேமியா தீர்க்கதரிசியில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 32வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாக இருக்கிறார். அப்போ யோசனை நம்ம யோசனை கிடையாது. ஒன்னுடைய விருப்பப்படி நான் நடத்த மாட்டேன்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுவார். மாதிரி உன் நினைவுகள் என் நினைவு கிடையாது, உன் வழி என் வழி கிடையாது அப்படிம்பார். அப்போ அவருடைய வழிகள் வேறு, அவருடைய வழிகளே நேரான வழி தான். அவருடைய வழியிலாம் நம்ம பார்த்திங்கன்னா அவர் வழியில் நம்ம நடக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த இடத்துல நம்ம இடையில விழவே மாட்டோம். நம்மளுடைய யோசனைப்படி போனோம்னா எங்கேயா விழுந்துருவோம். அதனால் யோசனையில் பெரியவராக இருக்கார், செயலில் வல்லவராக இருக்கார். அவர் நமக்கு யோசனை சொல்லும்பொழுது தான் நாம் இந்த பெரிய காரியங்களை செய்ய முடியும். இதிலேருந்து நாம் வந்து செயலாற்றி நம்ம ஏன்னா யோசனையில் பெரியவர் நம்ம சொன்னால் தான் நம்மளோட நம்ம சிலர் சொல்லுவாங்க பார்த்திங்களா, நீங்கள் நல்லா அனுபவமாக இருக்கீங்க, அதனால் நீங்கள் சொன்னீங்கன்னாக்கி சரியாக இருக்கும், எனக்கு வந்து அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. அவங்க வந்து அனுபவப்பட்டு அந்த வாழ்க்கையில் எல்லாமே தெரிஞ்சு அவங்க சொல்லும் பொழுது அது வந்து சரியாக இருக்கும். அது மாதிரி நம்ம ஆண்டவர் வந்து எல்லாத்துக்கும் இந்த மனுஷனுடைய யோசனையெல்லாம் நான் உதாரணத்துக்கு சொன்னேன். ஆனால் ஆண்டோடைய யோசனையை கம்பேர் பண்ணி மனுஷனோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கவே முடியாது. ஏன்னா அவருடைய யோசனையின்படி நம்ம நடக்கும் பொழுது எந்த இடத்துலையும் நம்ம இடறி விழவே மாட்டோம். அந்த இடறி விழாத நமக்கு என்ன கஷ்டம் வருதுன்னு முன்னாடியே அறிஞ்சு நமக்கு செய்யக்கூடிய காரியங்களை செய்கிற யோசனை பெரியவரை நம்ம வச்சு நம்ம ஜெபிக்கணும். அவர் பெரிய காரியங்களை செய்வார். நமக்கு ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு நம்ம இருக்கும்போது அதை விடுவித்து நமக்கு சரியான பாதையில் நடத்தி நமக்கு செல்றதுக்கு நமக்கு ஆயத்தமாக இருக்குது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அதனால் அந்த வல்ல தேவனை நோக்கி நம்ம வந்து நமக்கு வெற்றி தர்றதுக்கு அவர் இருக்காருங்கிறதுனால தான் தாவீது வந்து எத்தனை வெற்றி பெற்றார் பாருங்கள். அவர் வந்து மனுஷன் நம்பி போகவே இல்லை, எப்பவும் ஜெயிப்பார். நீ போய் பிடிப்ப, நீ ஜெயிப்பான்னு சொன்னான்னா உடனே போயிடுவார். அப்படி தான் ஜெயிச்சார். அவளையே அவருடைய சிந்தனைக்கு எட்டினபடி மற்றவங்கள்ட்ட யோசனை கட்டி அவர் போன மாதிரி வேதத்தில் நம்ம படிக்கவில்லை பார்த்திங்கன்னா. அதனால ஆண்டவருடைய யோசனைப்படி நடந்த ஒரு மனுஷன் நம்ம நம்பி ஜெயித்த ஒரு மனுஷன் நம்ம படிக்கும் பொழுது அதன்படி தான் நம்ம நடக்கணும். நம்ம ஆண்டவர்கிட்ட தான் கேட்டு பெற்றுக்கொண்டு அவங்க வாழ்ந்தாங்க, அவங்க ஜெயித்தாங்க. அதனால் நாமளும் அந்த வசனத்தின்படி நம்ம ஜெயித்து நம்ம உலகத்தில் வாழறதுக்கு நம்ம ஜெயிக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சங்கீதம் 119 105 இது நீங்கள் வசனம் எல்லாமே தெரிஞ்சது தான். நம்முடைய வசனம் என் காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறதுன்னு சொல்லி இந்த வசனங்கள்லாம் பார்த்திங்கன்னாக்கி நீங்கள் நமக்கு ரொம்ப தேவை. நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அந்த வசனம் தான் நம்மளை வந்து நடத்தணும். அதனால் நம்ம அந்த வசனங்களெல்லாம் நம்ம பாதைக்கு வெளிச்சமாக இருக்கணும்னா வசனம் தான். வசனத்தை டெய்லி நான் சொல்கிறது அதுதான். தினமும் காலையில் நம்ம வசனங்களை தியானிக்கணும். டைம் கிடைக்கிற போகிறோம்னா நம்ம வசனங்களை தியானித்து ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நம்ம நடக்கும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி நமக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய காரியங்களை செய்யக்கூடியது வசனம் தான். அதனால் வாழ்க்கைக்கு நம்ம எப்பவும் எந்த தீர்மானம் எடுக்கணும்னாலும் சரி, எந்த வழியில் போகணும்னாலும் சரி, வசனங்களை தியானித்து நம்ம முடிவு எடுத்தோம்னா அதுதான் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லா பாதையை காட்டக்கூடியதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம கரடு முரடாக எங்கேயோ விழுந்துடாதபடி நம்மளை காக்கக்கூடிய வசனம் நமக்கு ஆண்டவர் எழுதி தந்திருக்காரு. அதை நம்ம வாழ்க்கையில் நம்ம தவறாமல் அதை செய்யணும். நமது வாழ்க்கையில் வந்து தவறான தீர்மானம் சிலர் பாருங்கள், தீர்மானங்கள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னாக்கி அவங்க இஷ்டப்படி தீர்மானம் எடுப்பாங்க. தவறான தீர்மானங்கள் தவறான காரியங்களை தேர்ந்தெடுப்பதில் அவங்களுக்கு வந்து நிறைய காரியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் தோல்வி வரும், துன்பம் வரும், துயரம் வரும். இதெல்லாம் வந்து அனுபவித்து நிறைய கஷ்டப்பட்ட பிறகு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க போவாங்க. ஆனால் வந்து அதுக்கு முன்னாடியே ஆண்டவருடைய வசனம் வந்து பார்த்திங்கன்னாக்கி நம்மளை வந்து ஆற்றி தேற்றக்கூடிய ஒரு தேவனுடைய வார்த்தை வந்து
நிறையா நமக்கு ஆலோசனை கூட நம்முடைய சட்டத்திட்டங்கள்லாம் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சட்டத்திட்டங்களை வச்சு நம்மளை நடத்தக்கூடிய ஒரு வல்லம் வந்து ஆவிக்குரிய இந்த தத்துவங்கள்லாம் வந்து இந்த தேவனுடைய வார்த்தையில் தான் இருக்குது. அதனால அந்த வார்த்தை இருக்கிற இடத்த நம்ம எடுத்து படித்து ஆண்டவரோடு ஜெபித்தோம்னாக்கி நம்முடைய வாழ்க்கையில் முழுவதுமாக தேவனுடைய வார்த்தையை தான் முக்கியப்படுத்தி நம்ம முழுவதுமாக கடைபிடித்து வாழணுங்கிறது தான் இந்த வசனத்தின் நோக்கமே. அதனால் ஆண்டவர் தான் நமக்கு வெளிச்சத்தை தருவார். அவர் தான் வெளிச்சத்தை தருவார், அவர் தான் பலன் தருவார், அவர் தான் நம்மளை நடத்தி சரியான பாதையில் நம்மளை நடத்தி செல்லக்கூடிய நல்ல தகப்பனாக இருக்கார். அதனால் நம்ம வந்து பாதை காட்டுறதுக்கு யார்கிட்டயோ போய் யோசனை கேட்டு பாருங்கள். நிறைய பிள்ளைங்கள்லாம் பாருங்கள் கஷ்டப்படுறதை நம்ம பார்க்கோம். நிறைய வாழ்க்கையில் முடிவு எடுக்கிறதுக்கும் பாருங்கள் அவங்க சித்தப்படி போவாங்க, இல்லாட்டா யாராவது சொன்னாங்கன்னு போவாங்க, அந்த இடத்துல தோல்வி அடைவாங்க. அந்த மாதிரி தோல்வி அடைவதை நம்ம தவிர்க்கணும்னாக்கி வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறது மூலமாக நாம் வந்து ஜெபித்து ஆண்டவர்கிட்ட நம்ம முடிவு எடுக்கும் பொழுது அந்த முடிவில் எந்த விதமான மாற்றமும் வராது. அப்படி நம்ம முடிவு எடுக்கிறதுக்கு இன்றைக்கு முழுவதுமாக ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கணும். நீங்கள் தான் பாதை காட்டணும் ஆண்டவரேன்னு சொல்லி தாவீது நீங்கள் எல்லாம் அறிஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி அர்ப்பணித்தது போல் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் என்ன பாதையில் போகிறோம், என்ன கஷ்டங்கள் படுதோம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் தவறான முடிவு எடுத்ததுனால போகலாம், இல்லாட்டா எங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறு செஞ்சதுனால நம்முடைய வசனத்துக்கு முதலிடம் கொடுக்காதனால ஏதோ ஒரு காரியத்தினால நாங்கள் வந்து இந்த கஷ்டத்தை அனுபவிக்கலாம். அது வந்து நீங்கள் முன்னாடியே தெரியும் உங்களுக்கு. இதுக்கு விடையும் வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் தான் எங்களுக்கு வந்து இதிலேருந்து விடுதலை செஞ்சு நாங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள பிள்ளைகளை எங்களை மாற்றணும், ஆவியானவரால் நிறைத்து நடத்த நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் முழுவதுமாக அப்படின்னு சொல்லி நாம் முழுவதுமாக அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களே நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஜெபத்தோடு கூட இந்த வசனங்களை தியானிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களே நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். இதுக்கு எடுத்துக்காட்டாக நான் எப்பவுமே ஒரு நடந்த சம்பவங்களை நம்ம படிக்கும் பொழுது நமக்கு இன்னும் அதிகமாக நமக்கு வந்து உற்சாகமாக நம்ம படித்து அதில் ஜெபிக்கிறதுக்கு நமக்கு தூண்டுதலாக இருக்குங்கிறதுனா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம வேறு வசனங்களில் நிறைய இருக்குது. அதை நம்ம படித்தோம்னாக்கி இன்னும் ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லி யாத்திராகமம் 14, 19, 20 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த வசனத்தில் ஆண்டவர் வந்து நிறைய அந்த 14வது ஃபுல்லாக படிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த 19, 20 மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வசனங்களை நீங்கள் தியானித்து நீங்கள் படிக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறத நீங்கள் உணர முடியும். நீங்கள் வசனங்களை தியானிக்காமல் சும்மா சொன்னதை கேட்டே போகிறாங்கனாக்கி அதனால ஒரு உபயோகமும் இருக்காது. அதனால் நீங்கள் வசனங்களை வந்து தியானித்து அதை வசனங்களை எழுதி வச்சு நீங்கள் படிச்சிங்கனாக்கி இன்னும் அதிக ஆச்சரியமாக இருக்கும். அதனால் நான் வசனத்தை நீங்கள் வந்து அதிகமாக படிங்க. யாத்திராகமம் 14, 19, 20 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனும் விலகி அவருக்கு பின்னாக நடந்தார். அவருக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவருக்கு பின்னே நின்றது. 20வது வசனம், அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராம் முழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. இப்போ ஆண்டவர் வந்து இருளில் வெளிச்சத்தை பிரகாசிக்க வந்தவர். ஆண்டவர் வந்து எப்பவும் இருளே கிடந்து எப்படியோ போகட்டும் அப்படின்னு சொல்லி விடுறதில்லை. ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது அவர் வெளிச்சத்தின் பிள்ளையாக மாற்றுறாரு. அப்போ அதுதான் இந்த இஸ்ரேல் மக்களுக்கு செஞ்சார். இஸ்ரேல் மக்களுக்கு தான் எகிப்தியருக்கும் யுத்தம் வரும்போது ஆண்டவர் பாதுகாத்து அவங்கள எப்படி நடத்தினாருங்கிறது தான் இங்கே பார்க்கும். இஸ்ரவேலருக்கு இரவு கூட வெளிச்சமாக இருக்குது, ஆனால் எகிப்தியருக்கு வந்து அந்தகாரமாக இருக்குது, அவங்களுக்கு வந்து இருட்டாக இருக்குது. அப்போது அந்த யுத்தத்துலேருந்து ஆண்டவர் ஜெயிக்கிறதுக்கு எப்படி வழி நடத்தார் பாருங்கள். மேகஸ்தம்பத்தின் மூலமாக அவர்களை வந்து நடத்துறாரு. இருள் நேரத்தில் வந்து இந்த மேகஸ்தம்பம் எகிப்தியருக்கு வந்து அந்த எகிப்தியருக்கும் அவங்களுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா தோன்றி அற்புதமாக தேவனுடைய மக்களை காத்துது. அப்போது அவங்க யுத்தம் செய்யும்போது ஆண்டவருடைய மேகஸ்தம்பம், அந்த இருள், அந்த வெளிச்சம், இதெல்லாம் வந்து ஆண்டவர் வழி நடத்துறது தான். அவர் வழி நடத்தும் பொழுது எப்படி வழி நடத்துறாருன்னு பாருங்கள். பெரிய யுத்தம் வரும்பொழுது பார்த்திங்கன்னா நிறைய அவங்க ஆயத்தத்தோடு போனால் கூட நிறைய இடத்துல தோல்வி அடைந்ததை நம்ம பார்க்கும். ஆனால் வந்து ஆண்டவர் வெற்றியை சுதந்திரிக்கிறதுக்கு அவர் வந்து இஸ்ரேல் மக்களை செய்கிறார். அப்போ இவங்க 2 பேருக்கும் போகும்போது யுத்தத்துக்கு வரும்பொழுதே ஆண்டவருடைய அக்கினி ஸ்தம்பம் தான் பிரகாசமான ஒளியோடு தான் அந்த கடல் வழியாக அவங்க வரும்போது செய்கிறாரு. அங்கே கடந்து செல்ல வெளிச்சமாக இருக்கார். மற்ற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் வந்து யுத்தத்திற்கு அவங்க போகும்போதோ அவங்க வந்து பின்னாடி துரத்திட்டு வரான்னு சொல்லும்போதோ கடல் பூரா மூழ்கி அடிக்கும்போது எப்போவுமே வந்து பாருங்கள் ஆண்டவர் வந்து ஒரு சின்ன காரியங்களை வச்சு பெரிய காரியத்தை செய்து முடிக்கிறார். ஆனால் அவங்களால முடியாத காரியம், மனிதனால் முடியாத காரியம், அதை வந்து செய்து முடித்து அவங்களுக்கு வெளிச்சத்தை தான் ஆண்டவர் வந்து காட்டினார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வந்து பாருங்கள் இதெல்லாம் வந்து இஸ்ரேல் மக்களுக்கு செஞ்சதை நமக்கு செய்வார்.
நமக்கு எதிராக வர எதிர்த்தியரை வந்து அந்த காலத்தில் அவர் எப்படி விழுந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த யாத்திராமத்தை ஃபுல்லாக படிச்சிங்கன்னாக்கே நிறையா காரியங்கள் நம்ம படிக்கலாம். அப்போது ஆண்டவர் நம்மளை வந்து நம்முடைய பிள்ளைகளை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தகப்பன். அவர் வந்து நம்மளோட வாழ்க்கை எவ்வளோ இருளாக இருந்தாலும் அதை வெளிச்சத்தான் மாற்றி நம்மளை வழி நடத்தக்கூடிய நல்ல தகப்பன். நம்ம இருளில் போவோம், ஆனால் வந்து அதுக்கு வெளிச்சத்தை தந்து நம்மளை நடத்தக்கூடிய நல்ல தகப்பன். அது வந்து வசனத்தின் மூலமாக தான் நமக்கு இருக்குது. அந்த வசனத்தை படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் இருளும் மாறும். நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கையில் சிந்தனைகள், நம்ம செயலாற்றம், நம்ம பேசுகிறது எல்லாமே மாற்றக்கூடியது வசனம் தான். என்னுடைய வாழ்க்கையில் அப்படி நான் பார்த்ததுனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வசனங்களில் நம்ம தியானித்து நம்முடைய வாழ்க்கையில் அது கடைபிடிச்சி அது நம்முடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நம்மளை வந்து ஒரு மனுஷன் வந்து மாற்றவே முடியாது. நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை வந்து நம்மளை மாற்றக்கூடியது. அதனால் வசனத்துக்கு முதலாவது இடம் கொடுங்க. வசனம் தான் எங்களுக்கு பாதை காட்டணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நீங்கள் அர்ப்பணித்து அந்த தாவீது ஜெபித்தார் பாருங்க, என்னுடைய பாதையை நீங்கள் அறிந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி. நம்முடைய பாதை எப்படிப்பட்ட பாதையாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட அழுகின் பாதையாக இருக்கலாம், நோயின் பாதையாக இருக்கலாம், பிரச்சனைகளின் பாதையாக இருக்கலாம், எந்த விதமான குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம், எந்த பாதையில் நம்ம போகிறோம்னு சொல்லி அவர் அறிந்திருக்கிறவராக இருக்கார். எல்லாத்தையும் அறிந்தவர். எல்லா யோசனைகள் பெரியவற்றை நம்ம அர்ப்பணித்து ஜெயிப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடத்தணும்னு சொல்லி அவர் நடத்துவார். அப்படி அர்ப்பணிக்க நம்ம முழுவதுமாக அர்ப்பணித்து ஜெயிப்பீங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களே செய்வார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏசாயா 34, 35 நீங்கள் இந்த 2 நீங்கள் படிங்க. ரொம்ப அது வந்து நமக்கு தேவையான காரியங்களை நிறையா கற்றுத்தரக்கூடியது. 34வது அதிகாரம் நியாயத்தீர்ப்பை பற்றியது, 35வது 2வது வருகையை பற்றியது. அப்போ 35:8 பார்த்திங்கன்னாக்கி அவர் வந்து பரிசுத்த வழியை வச்சுருக்காராம்மா நமக்குன்னு. அப்போ நமக்குன்னு ஒரு வழி அப்போ வந்து 2ஆக பிரிப்பேங்கார். வரும்பொழுது 2ஆம் வருகையில் 2ஆக பிரிப்பேன்னு சொல்கிறார், வலது பக்கம் இடது பக்கம்ன்ட்டு. அப்படி பிரிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளை எங்கே கொண்டு போவார் அப்படிங்கிறது ஒரு பாதை இருக்குது. குறுகலான பாதையும் இருக்குது, நல்ல விசாலமான பாதையும். நீங்கள் எந்த பாதையை தெரிஞ்சுக்கொள்வீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்க வெளிச்சத்தில். அப்போ வெளிச்சத்துக்கு நம்ம போகணும், ஆண்டவர்கிட்ட நம்ம போகணும்னாக்கி குறுகலான பாதை. அந்த பாதை பரிசுத்த வழி. பரிசுத்த வழியே ஆண்டவர் தான் பரிசுத்தமாக இருக்கார். அவர் இருக்கிற வழியும் வந்து பரிசுத்தமாக தான் இருக்கும். அப்போ நம்முடைய பாதை, நம்முடைய வழியெல்லாம் இன்னும் எப்படி ஆண்டவர் காட்டினார்னாக்கி அது பரிசுத்த வழியாக தான் இருக்கணும். அப்போ ஆண்டவர்கிட்ட தான் நம்ம அர்ப்பணிக்கணும். அந்த பரிசுத்த வழியை எங்களுக்கு காட்டுங்க ஆண்டவரே. நாங்கள் அந்த பரிசுத்த வழியில் இருந்து வந்து நாங்கள் இந்த உலகத்தில் வாழும்போதும் 2ஆம் வரும்போது நாங்கள் உங்களை சந்திக்கும் பொழுதும் நாங்கள் பரிசுத்த வழியில் நடந்த பிள்ளைங்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்கன்னு சொல்லி இந்த பாதையை வந்து நீங்கள் காட்டுங்கன்னு சொல்லி தாவீது ஜெபித்தது போல் நம்ம ஜெபித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள நீங்கள் முழுமையாக அர்ப்பணிங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எந்த தடையும் கிடையாது. வசனங்களை தியானிக்கும் பொழுதே ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவார். இந்த இஸ்ரேல் மக்களுக்கு செஞ்சது போல் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை யுத்தங்கள் பிசாசங்கள் கொண்டு வந்தாலும் அதிலேருந்து நம்மளை மீட்டு எடுத்து நம்மளை நடத்த வல்லமுள்ள தகப்பன் நம்மளோடு கூட இருக்கார். அதனால் நீங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் பயப்பட வேண்டாம். தைரியம் இல்லைன்னா தைரியத்தை ஆண்டவர் தருவார். நமக்கு என்ன காரியங்கள் வேணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். அதை நீங்கள் தியானிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமாம். வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தை தானே. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே.
சுவாமி. பாதைக்கு வெளிச்சத்தை காட்டுகிற என் தெய்வமே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாதையிலே ஆண்டவரே இருளின் பாதையிலே நடந்தாலும் எங்களுக்கு வெளிச்சத்தை தந்து எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கீங்க. நன்றி செலுத்துகிற சுவாமி. வழி விலகி போயிருப்போம் என்றால் எங்களை வழி இதுவே என்று சொல்கிற சத்தத்தை கேட்டு நேர்த்தியான பாதையிலே எங்களை நடத்தி செல்லணுமா ஜெபிக்கிறோம். தாவீது ஆண்டவரே எல்லாவற்றையும் என்னுடைய பாதையை அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி வெற்றியை சுதந்திரத்தது போல நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய பாதை நாங்கள் கடந்து போகிற பாதைகளை அறிந்திருக்கிறவர் முன்பாகவே அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிற யோசனை பெரியவராக இருக்கிறபடியால் என் தேவன் எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்து முடிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறது என்று அறிக்கை செய்து நாங்கள் உம்மிடத்தில் அர்ப்பணிக்க எங்களுக்கு ஒரு கிருபை செய்யணுமா ஜெபிக்கிற சுவாமி. ஆவியானவர் எங்களுக்கு வழி நடத்தணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்களுக்கு பாதை தெரியாத போது பாதை காட்டுகிறவராகவும் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நீங்களே ஆண்டவரே முன்னின்று எங்களை நடத்தி செல்கிறவராக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய கரத்தை பிடித்து நடத்தி செல்கிற தேவனாய் எங்களோடு கூட இருக்கீங்க. நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் எங்களை உங்களுடைய பிள்ளையாய் மாற்றிருக்கீங்க சுவாமி. நாங்கள் தைரியம் இல்லாத பொழுது நாங்கள் ஆண்டவரை விழுந்து கிடக்கும் பொழுது எங்களை தூக்கி எடுக்கிறவராக இருக்கீங்க. எங்களுக்கு எல்லாவற்றிலும் எல்லாமா இருந்து நடத்தி செல்கிற தயவுக்காக நன்றி செலுத்தும். என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிற பாதைகளுக்காக நன்றி. இன்னமும் நடத்துவோருக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்படிப்பட்ட நன்றியை நாங்கள் முழுவதுமாய் உம்மிடத்தில் நாங்கள் சொல்லி ஆண்டவரே உமக்கு செலுத்தி உம்மை துதித்து நாங்கள் பாடி ஒவ்வொரு நாளும் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை தரணுமா ஜெபிக்கிற சுவாமி. நாங்கள் கடந்து வருகிற பாதைகளிலே எல்லாவற்றிலும் எங்களை கண்மணி போல காத்து வழிநடத்துகிற தேவன் எங்களோடு கூட இருக்கப்படியா நன்றி செலுத்துகிறோம். கேட்குற பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் நீங்கள் நடந்து சென்று ஆண்டவரை கடந்து செல்கிற பாதைகளில் ஆண்டவரே அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறபடியால் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டவரே சரியான பாதையில் நாங்கள் நடந்து செல்ல எங்களை ஆண்டவரை முழுவதுமாய் அர்ப்பணிக்க எங்களுக்கு நீங்கள் பலன் தந்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாட்களில் ஒவ்வொருவருக்கும் நீ தந்து வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். பாதை நீங்கள் தான் தகப்பனே, நீங்கள் தான் எங்களுக்கு பாதை காட்டுகிறவர் ஆண்டவரே. நேர்த்தியான பாதையில் எங்களை நடத்தி செல்கிற பரிசுத்த பாதை பரிசுத்த வழியில் எங்களை நடத்துகிற தேவன் நீங்கள் ஒருவர் மாத்திரம் என்று நான் பரிசுத்த நீங்களும் பரிசுத்தமாய் இருங்க என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் பரிசுத்தமாய் வாழவும் பரிசுத்த ஆண்டவரே வழியிலே நடக்கவும் இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களிலும் தகப்பனே உம்மை சந்திக்கிற நாட்களிலும் ஆண்டவரே பரிசுத்தமாய் கடைசி வரை எங்களை காக்க நீங்கள் ஒருவர் மாத்திரம் வல்லமுள்ளவராக இருக்கிறபடியா இந்த பரிசுத்தத்துக்கு அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் அநேகர் எழும்பத்தக்கதாக இந்த நாட்களிலே இந்த வசனங்கள் ஆண்டவரே அவங்க இதயத்திலே கிரியை செய்யத்தக்கதாக ஜெபிக்கிற சுவாமி. பாதைகள் எல்லாவற்றையும் முழுமையாக உங்களிடத்தில் அர்ப்பணிக்கட்டும் சுவாமி. அவங்க சிந்தனைக்கு ஏற்படுத்த ஆண்டவரே அந்த யோசனையின்படி அந்த செயலாற்றி அந்த வாழ்க்கையில் ஆண்டவர் தோல்வியை கற்று விடாதபடி கடந்து போகாதபடி தகப்பனே முழுவதுமாய் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள தேவனுடைய பாதையிலே ஆண்டவர் அவர் காட்டுகிற பாதையிலே நடந்து செல்ல வேண்டும் என்று அர்ப்பணிக்கிற கூட்டங்கள் அநேகர் எழும்பத்தக்கதா என் தேவன் கிருபை செய்யமா ஜெபிக்கிற சுவாமி. உடைய வல்லமுள்ள வார்த்தைகள் உடைய வசனங்கள் அப்படி வழி நடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். வழி விலகி போயிருப்பார் என்றாலும் ஆண்டவரை வழிகாட்டி நேரான பாதையில் நடந்து செல்லுங்க சுவாமி. வழி இது என்ன வேண்டும் என்று கேட்டு ஜெபித்து கொண்டு இருந்தால் ஆண்டவரே எங்களுக்கு அந்த வழிகளை காட்டி எங்களுக்கு நல்ல பாதைகளை காட்டுகிற தேவன் நீங்கள் எங்களை சரியான பாதையிலே எங்களை நடத்தி செல்ல உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. முழுவதுமாக எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளை வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை. அப்படி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு ஆண்டவரே பாதை காட்டுகிற நீர் என்பதை ஆண்டவரே அநேக பிள்ளைகள் அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்களை வெளிச்சத்தின் பிள்ளையாக மாற்றணுமா செல்கிற இஸ்ரேல் மக்களுக்கு செய்தீரே சுவாமி. அதுபோல் எங்களுக்கும் செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாங்கள் வாழ உமக்கு சாட்சிகளாக நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இன்னும் அதிகமான பிள்ளைகளை ஆண்டவரே உடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் காணப்பட ஆண்டவரை வழிநடத்துகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே நீங்கள் வழிநடத்த வேண்டுமாய் நீங்கள் பயன்படுத்த வேண்டுமாய் இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் அப்படியே நடத்தி செல்ல போகிறக்கா நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதிவு கொடுத்து கொண்டிருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம். இன்னமும் அதிகமாக நடத்த போகிறக்கா நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன். மறுபடியும் உங்களுடைய சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் அம்மாக்கே செலுத்துகிறேன். ஏசு ரஜன் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. Amen.